வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஈஸியாக எப்படி டேஸ்டியான ரவா லட்டு வீட்டில் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம 2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கோங்க. நல்ல வறுத்த ரவை, நம்ம எடுத்து தனியாக வறுக்கெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக ரவை வறுத்த ரவைன்னு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ரவை 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய கொப்பரை பொடி சேர்த்திடலாம். கொப்பரையை தோல் நீக்கிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொடுத்தீங்கன்னா இது போல் துருவலாட்டம் வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை துருவலை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஏடோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம 3 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் ரவை எடுத்துருக்கோம், அதனால நம்ம 3 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பால் ஏடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்திடலாம். இது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, பச்சை பால் சேர்க்க வேணாம், காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக இந்த ரவை நல்லா பாலில் ஊறிடுச்சு. நல்லா பாலெல்லாம் ரவை நல்லா ஈர்த்துடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே நம்ம ஒரு அடிகனமான கடாய் எடுத்துருக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கணும். இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கனால 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த நெய் சூடானதும் இதில் முந்திரியை சேர்த்திடலாங்க. முந்திரியை சேர்த்தி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்தாச்சு. இப்போது அடுத்ததாக திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. இது போல் வலைக்கரண்டியில் வச்சு இது போல் நம்ம வறுத்து எடுத்தோம்னா ஈவனாக வறுபடுறோம், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் பபிள்ஸ் சட்டை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கருத்து போயிடும். பாருங்கள், நல்லா உப்பி வந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போ நெய் பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவை இருக்குது இல்லைங்களா, ஊற வச்சுருக்க இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். நம்ம ஏன் ஃப்ளேமை ஆஃப் பண்ணோன்னா, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கையில் ஆவி அடிக்கும். ரெண்டாவது அப்படி சூடு வச்சுக்கிட்டேன். கடாயோட ஹேண்டில் பக்கம் நம்ம லைட்டாக சூடு பட்டுருச்சு. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திடலாம். எதுக்காக ஃப்ளேமை ஆஃப் பண்ணோன்னா, ரொம்பவும் நமக்கு நெய் சூடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தணல் அடிக்கும். ரவையெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். சூடாக இருக்கும்போதே போட்டுட்டோம் அப்படின்னா தெரிக்கும் நமக்கு, அதனால தான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். ரொம்ப அதிக கொதி நிலையில் சேர்த்தோன்னா ஒரு பக்கம் மட்டும் ரவை எல்லாம் நல்லா வெந்துடும். அதனால தான் மிதமான சூட்டுக்கு நெய் மாறினதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அவ்வளோ டைம் இல்லைங்கிறதுனால நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணியாச்சு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் வறுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். இதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. சேம் டைம் ஈவனாக குக் ஆகும். பொதுவாக எல்லா ஸ்வீட்டுக்குமே அடிகனமான பாத்திரம் எடுத்து செய்கிறது தான் ரொம்பவே சிறந்தது. இப்போ இதை நம்ம நல்ல உதிரியாக வர்ற வரைக்கும் வறுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு ரவா லட்டு செய்ய வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செய்திடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே இது போல் வறுத்துட்ருங்க. ஹை ஃப்ளேம் பண்ணிங்கன்னா கீழே அடி பிடிச்சிடும். ஸ்டீல் கரண்டியை யூஸ் பண்ண வேணாம். இது போல் மரத்தினால் ஆன கரண்டி இல்லாட்டி
சிலிக்கான் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம ரொம்ப நேரம் கலக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தணல் வந்து சூடு ஏறி கை ஹேண்டிலுக்கிட்ட வந்துடும். அப்புறம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. நான் எப்போவுமே எந்த ஒரு பலகாரம் செய்கிறதா இருந்தால் இது போல் மரக்கரண்டியில் தான் வச்சு செய்வேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நமக்கு கலக்கறக்கும் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு கைப்பிடி வரைக்கும் சூடு ஏறாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சே இது போல் வறுத்து கொடுத்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முதலுக்கு இப்போது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. கொப்பரை துருவல் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் வீதம் சேர்த்திக்கோங்க. கொப்பரை இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலையே பட வேணாம். நீங்கள் தேங்காய் உடைப்பீங்க இல்லைங்களா, அது சிரட்டையோடவே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் உடைச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் விட்டீங்க அப்படின்னா அதோட ஈரத்தன்மை மாய்ச்சர் எல்லாமே போயிடும். அப்புறம் உங்களுக்கு கொப்பரை தேங்காய் மாதிரி ஆகிடும். நான் மேக்ஸிமம் கொப்பரை அப்படி தான் செய்வேன். இது நல்ல பொலன்னு வர்ற வரைக்கும் நம்ம இது போல் வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போது ரவை பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாலெல்லாம் நல்லா வற்றி போய் நெய்யெல்லாம் நல்லா தெளிஞ்சு பாருங்கள். கரண்டியில் நல்லா நெய்யெல்லாம் பாருங்கள் இது போல் அழுத்தும் போது நமக்கு நெய் தெரியும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துருக்கோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ இதில் ஏலக்காய் தூளை சேர்த்திடலாங்க. நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்திடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இண்டாலியம் கடாய்ங்கிறனால உங்களுக்கு ஹையில் வச்சோன்னாலே கொஞ்சம் ஹை வச்சோன்னாலே நமக்கு அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் பொடிச்ச சர்க்கரை பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம், அது சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு சூடு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், அதனால நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். நான் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் சர்க்கரையை சேர்த்திருக்கேன். இப்போது நம்ம கடைசியாக இந்த வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுனாலும் நமக்கு உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மிதமான சூடில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் சர்க்கரையை சேர்த்தோம், அதை நல்லா கலந்து விட்டுருக்கோம். நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறட்டுங்க, ரொம்ப சூடாக இருக்குது. இப்போது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் நம்ம உருண்டைகளை பிடிச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு ஸ்வீட்டே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த ரவை உருண்டையை பிடிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்படும் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க உருண்டைகளை. இப்போ இந்த உருண்டைகளெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரவா லட்டு செய்தாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம செய்த இந்த ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.